வெல்கம் டு மை சேனல். நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசனுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வெட்ட வெளிச்சம் காட்டினது நான் தான். இப்போ வந்து அந்த இளவரசனோட சேனலில் போய் ஒருத்தன் ரமேஷுங்கிறவன் நான் நயவஞ்சகன் அப்படிங்கிறான். அப்படியா? அதுதான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். ராதிகா வீஸ் என்னோடய இன்ஸ்டா ஐடியில் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி புட்டு நான் வைக்க போகிறேன். யார் துரோகி யார் எதிரிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராதிகா சாந்தி ராதிகா வியூஸு எனக்கு இன்ஸ்டா ஐடியில் போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு நான் யார் வந்தாலும் அப்செட் பண்ணுவேன், அப்செட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அப்புறம் இளவரசன் ஃபேமிலி பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நானும் வந்து விமர்சனம் தான் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஒன்றும் வந்து சூப்பர் அப்படின்னாலும் சொல்லக்கூடாது. நானும் இளவரசனோட ஃபேமிலியை பற்றி விமர்சனம் தான் பண்ணிக்கிறேன். நான் எப்பவும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், இது புதுசு இல்லை. இது எதனால் இதை சொல்கிறேன்னா, இளவரசனோட சேனலில் போய் ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வந்து என்னைய நயவஞ்சக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடுறது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னா, அப்புறம் என்னத்தை தான் பேசுறது? இல்லை ஒருத்தர்கிட்ட வாங்கி தின்னு போட்டு அவங்கள பற்றி பெட்டி பெட்டியாக இன்ஸ்டாகிராமில் சொல்லும்போது ஏன் இந்த நாள் சொல்லலின்னா, சரி நம்மளால் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லலை. அப்புறம் அந்த பொண்ணு ராதிகா வியூஸ் ராதிகா சாந்தி ஒன்றுமே தெரியாத பாப்பாவாட்ட கலைமதி அவர்கள் சேனலில் போய் பெட்டி பெட்டியாக அடுத்தவங்கள பற்றி பேசுகிற தப்பு. ஒரு நாள் 2 நாள் பேசினா பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் இந்த அம்மா பேசினது என்னவாமா? இந்த அம்மாவுக்கு நான் சாம்பிள் வெடிக்கட்டு தான் போட்டுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய போட்டால் இவங்க எந்த எல்லைக்கும் கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாங்க. இல்லை இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போது பைரவி சிஸ்டரோட சேனலில் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஏன் இத்தனை நாள் கமெண்ட் பண்ணல? அப்புறம் என்னோடய சேனலில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தது, நான் ஹைடு பண்ணிட்டேன். ஏன் இத்தனை நாள் கமெண்ட் பண்ணல? இப்போ கமெண்ட் பண்ண என்ன தேவை? அப்போ இவங்க பேசுனதெல்லாம் தப்பில்லை, நாம் வந்து போட்டதா தப்பு. இன்னொன்று சொல்கிறேங்கன்னா, முகம் தெரியாத ஆளுகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணினா உங்களுக்கு பல பிரச்சனை வரும். முகம் தெரிஞ்ச ஆளுகளுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி யூடியூப்பில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாதீங்கோ. அதுதான் சரி. அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்றி கடனாக இருக்கணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாரு காசு. ஆனால் அவங்களுக்கு காசை வாங்கிட்டு அவங்களுக்கே நீங்கள் பச்சை துரோகம் பண்ணுறது தெரியுங்களா? அவங்கள பற்றி எதிர்வினையாற்றுறது நான் விமர்சனம் பண்ணுறேன். எங்கிட்டே வந்து புகார் சொல்லிக்கிறார். 14,700 எனக்கு செலவு பண்ணிக்கிறாரு. அப்புறம் சிக்கா சூர்யா சேனலுக்கு 2000-3000 போட்டுக்குது. அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இதை நான் சொல்லும்போது இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வந்து எங்கள் அம்மாவுக்கு எதாகி போச்சுன்னு இதான் பார்ப்பேன். அதுக்கு இப்படி நான் பொறுப்பாக்க முடியும்? இந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் என்ன வேணால் மெசேஜ் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லுதுன்னா, என்னை பற்றி தெரியறதுக்கு தான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது. என்னை பற்றி தெரியறதுக்கு இருக்குது. நான் டெய்லி தான் இளவரசனுக்கு விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் எந்த இடத்துலையும் நோவே முதுகில் குத்துறது இல்லை, நேருக்கு நேர் தான் இளவரசனை விமர்சனம் பண்ணியிருக்குறேன். இந்த மாதிரி முதுகில் குத்துற பழக்கம் எது கிடையாது. முதுகில் குத்துறது எதுனா அவங்கக்கிட்டே காசை வாங்கி தின்னு போட்டு அவங்களுக்கு எதிராக பேசுகிறதா முதுகில் குத்துறது. அந்த ரமேஷுக்கு தான் இந்த பதில். ரமேஷ் சார் தெரியுங்களா? ராதிகா சாந்தி ராதிகா வீஸோட படைப்பில் வந்த ஆளாகத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் அந்த கமெண்ட் போடல. ஏன் இப்போ புதுசாக வந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நயவஞ்சகன் நான் கிடையாதுங்க. அந்த முதுகுல குத்துறாங்க வருங்க, அவங்க தான் நயவஞ்சகன். ஃபேஸ்புக்கில் வந்து போடக்கூடாது, இன்ஸ்டாகிராமில். ஆனால் தப்பாக பேசலாம். ஃபேஸ்புக்லேயுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே தப்பாக அவங்கக்கிட்ட காசை வாங்கி தின்னு போட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசலாம்.
அது மட்டும் இந்த தப்பு இல்லை, நான் பேசுகிறது தப்பு. மொத்தத்தில் நான் இளவரசனை விமர்சனம் செய்திருக்கிறேன், கலைமதி அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் அவங்கள பற்றி தப்பாக வேற யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. அதுதான் உண்மை. மொத்தத்தில் ராதிகா வியூஸ், ராதிகா சாந்தி அவர்கள் கபட நாடகம் போடுகிறார்கள். இது எனக்கு அனுப்பின இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மெசேஜ் சொன்னனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவமாட்டுக்கு பல சேனலில் போய் கமெண்ட் பண்ணியிருக்குது. அதை பற்றி ஐயமில்லை. இளவரசனை பற்றி விமர்சனம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. முதல்ல இந்த ராதிகா வியூஸ் சாந்தியோட கபட நாடகம், ரெட்டை வேடம், 3 வேடம், 4 வேடம், 10 வேடம் கூட இந்த அம்மா போடுங்க. ஆனால் தயவு செய்துங்க இந்த மாதிரி எல்லுக்கு நீங்கள் எப்போவுமே ஹெல்ப் பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணால் இதுதான் நிலமை. இளவரசனை பற்றி நான் பல விமர்சனம் பண்ணிக்கிறேன், என்னைய விமர்சனம் பண்ணிக்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு துரோகியாருன்னு நான் காட்டியிருக்கிறேன். இதில் எனக்கு எந்த ஐயம் இல்லை. அதை விட்டு போட்டு ஒவ்வொரு சேனலாக போய் கமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ பைரவி சிஸ்டர் சேனலில் போய் நேற்று ஃபுல் கமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. எதனால் எதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க? இத்தனை நாள் இல்லாத கமெண்ட் இப்போ எதுக்கு வந்திருக்குன்னா, இவங்க அனுப்புனது உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க போடும் நாடகம்தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் பல இது கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் அது சரியில்லை, இது சரியில்லை. நீங்கள் பாருங்கள், எனக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் மெசேஜ் தான் போட்டுக்கிறேன். நானாக வந்து கிரியேட் பண்ண கிடையாதுங்க. கேட்டால் என்னங்கிறாருன்னா, என்னை பற்றி தெரியறதுக்கு தான் நான் உள்ளே வந்து அப்படி என்னை பற்றி என்ன தெரியணும், ஏன் தெரியலையா? என்னை பற்றி கேவலமாக இளவரசனை பற்றி பேசுனால முதல்லையே இவங்க எனக்கு அவங்கள ராதிகா வீசுங்கிற ஐடியிலேருந்து பேட் பேட்ஸ் எல்லாம் முதலே பேசியிருப்பாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஹைடு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ என்னை பற்றி தெரியறதுக்குள்ளே வந்தேன்ட்டு எதுக்கு போய் பேசணும்? நீங்கள் உடம்பு சரியிருக்கிறோ இல்லை உடம்பு சரியில்லையோ அதை பற்றி எனக்கு கிடையாது. நீங்கள் அனுப்பின மெசேஜ் தான் நான் போட்டிருக்கிறேன். ஏன் நான் போட்டேன்னா, என்னை பற்றியே அவங்க சேனலில் போய் நீங்கள் கருத்து சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் பேசின அவங்கள பற்றி எதிர் கருத்துக்களை நான் போடக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? மொத்தத்தில் இளவரசன் சுற்றி இருக்கிறவங்க தான் துரோகிகள். நான் துரோகி கிடையாது. நான் விமர்சனம் பண்ணுவேன், வாதம் பண்ணுவேன். நான் பண்ணுறது வாதம் தான், விமர்சனம் தான். ஆனால் துரோகம் கிடையாது. துரோகம் யார் அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இளவரசனை விமர்சனம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பண்ண வேண்டிய இடத்துல பண்ணுவேன். ஆனால் ராதிகா வீஸுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒவ்வொரு சேனலாக போய் பெட்டியாக மெசேஜ் பண்ணுறது. தயவுசெய்து இந்த ராதிகா வீஸ் மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணாதீங்க. முதுகுல் குத்துறவங்க வாழ்நாளில் மறக்கவே கூடாது. அதுக்காக அவங்கள திட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அம்மா இனி நீ வேறொரு ஐடியிலேருந்து இளவரசன் சேனலுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். நயவஞ்சகன், நான் நயவஞ்சகன் கிடையாதுங்க, அவங்க தான் நயவஞ்சகன். இவ்வளோ மெசேஜ் பண்ணி போட்டு இன்றைக்கி அவங்கள பற்றி சொல்லும்போது நயவஞ்சகனா அந்த நயவஞ்சகனாகவே இருந்துட்டு போட்டும். மொத்தத்தில் இளவரசன் வந்து துரோகிகளை தான் கூட வச்சுக்கிறாருங்க, நல்லவங்களை கூட வைக்கல. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் துரோகி கிடையாது. நான் ஒரு விமர்சகர், விமர்சனம் பண்ணத்தான் செய்வேங்க. மொத்தத்தில் ராதிகா வீஸ் மாதிரி இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, இந்த ராதிகா வீஸோட பித்தலாட்டங்கள் நான் நாளுக்கு நாள் தெரிய வைப்பேன். அவங்க அனுப்பின மெசேஜ் மட்டும்தான் நான் போடுறேன், நானாக கிரியேட் பண்ணல. ஓகே, நன்றி, வணக்கம்.